ஸோ இந்த பேட்டரியானது CR1220 சீரிஸ் ஆனது. இந்த சீரிஸ் இந்த பேட்டரி மேலேயே சீரிஸ் இருக்கும். அது அந்த மாதிரி டைப்பில் வாங்கி போடணும். இந்த பேட்டரி வந்து இது போயிடுச்சுன்னா, ஃபெயிலியர் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஆர் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் வந்து டே டைம் எரர் வரும். டே டைம் எரர் வந்துச்சுன்னா ரெக்கார்டிங் ஷெட்யூல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் எடுக்காது. ஓகே, பிசியில் கனெக்ட் பண்ண முடியாது, மொபைல் வியூ பார்க்க முடியாது. ஸோ வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 3 வோல்ட் பேட்டரி. நான் செக் பண்ணி காட்டுறேன் அப்புறமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆர்டிசி ஒரு கிளாக் கிறிஸ்டல். இது வந்து 32 கிலோஹெர்ட்ஸ் ரியல் டைம் கிளாக்மாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இப்போ டிவிஆர் ஆஃப் பண்ணிட்டாலும் இது வந்து சப்ளை போயிட்டு இருக்கும். டிவிஆர் அந்த டே டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த கிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 24 மெகாஹெர்ட்ஸு. இது ப்ராசஸருக்கான ஒரு கிளாக் கிறிஸ்டல். கிளாக் சிக்னலுங்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்க்யூட்டில் கிளாக் சர்க்யூட் வந்து முக்கியமானது. கிளாக் ஐசிக்குது கிளாக் டைமர் சர்க்யூட்டுமாங்க. அது வந்து இந்த ஐசிக்குள்ளே இருக்கும். அதுக்கு டைமர் சர்க்யூட் வந்து ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் வந்து எப்பவுமே இருக்கும். அது இந்த கிறிஸ்டல் வந்து மேலே வந்து 24 மெகாஹெர்ட்ஸ்னு பிரிண்ட் ஆகிருக்கும். அது இந்த கிறிஸ்டலோட 2 டெர்மினலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கிறிஸ்டலுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. இப்போ வந்து சில டிவிஆரில் வந்து ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரீபூட் ஆகுது, சரியாக ஒர்க் ஆகலைன்னா இந்த கிறிஸ்டலை நீங்கள் மாற்றி பார்க்கலாம். இது 24 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல். இது வந்து பொலாரிட்டி கிடையாது. டே டைம் எரர் வந்துச்சுன்னா இந்த கிறிஸ்டல்லையும் ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்குது. டஸ்ட்டு வரும், இது மாதிரி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டிவிஆரை வந்து டஸ்ட் இருந்தாலும் டஸ்ட் ஆயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஐபிஎல்லாம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது இந்த பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐபிஏ வாஷ் பண்ணும்போது இந்த பேட்டரியை கம்பல்சரி ரிமூவ் பண்ணணும். ப்ளஸ் சில பேர் வந்து எனக்கு வந்து நான் விஜிஏ மானிட்டர் போட்டிருந்தேன், இப்போ திடீர்னு அந்த HDMI மானிட்டர் போட்டால் எடுக்க மாட்டேங்குதும்பாங்க. அது என்ன காரணம்னா சில நேரத்தில் வந்து செட்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்து இதை யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகுனா இதில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். நம்ம அதுக்குன்னு சில ரஸ்ட்டு ஃபார்முக்கெலாம் சில க்ளீனர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா WD-40 ஜோரிக் 38ன்னு சில ஆசிட்லாம் இந்த ஸ்ப்ரேயில் இருக்கும். இதெல்லாம் அப்ளை பண்ணி இந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா ரஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஐபி போட்டு அடிச்சுட்டு ஒரு ஹாட் ஏர் அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக அந்த ரஸ்ட்லாம் க்ளீன் ஆகும். WD-40. ஸோ அந்த சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் ரிலேட்டடாக டூல்ஸு டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸு என்ன இருக்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்டு இன்க்ளூட் சிலபஸ். ஸோ இதில் டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுலேயும் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஏன்னா துரு பிடிச்சிட சின்னாக்கில் ஒரு போட்டு யூஸ் பண்ணாமல் இருக்குது. 4 கேமராவில் ஒரு 3 கேமரா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கேமரா யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நாளடைவில் இது வந்து இந்த மெட்டல்லாம் கார்னர்லாம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே அதாவது கேமரா எடுக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. அல்லது ஷேக்கிங்கு, வீடியோ போராக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஜென்ரலாக க்ளீன் பண்ணலாம். ஸோ இதில் பார்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். மறுபடியும் வந்து ஒரு ஜென்ரலாக சொல்லிடுறேன். இது ப்ராசஸர், ரேம், ரோம், பஸர், சிமாஸ் ஆர்டிசி பேட்டரி, ஆர்டிசி கிளாக்கு, இது ப்ராசஸர் கிளாக்கு, இது ரிசீவர் ஐசி, ரிசீவர் டெக் பாயிண்ட் ரிசீவர் ஐசி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெகுலேட்டர் சர்க்யூட்டு, ரெகுலேட்டர் அண்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டு. இது வந்து ஈத்தர்நெட்டு ஒரு காயில்மாங்க, ஈத்தர்நெட் காயில். இது ஹார்ட் டிஸ்க் இன்டர்ஃபேஸ். இது வந்து பேக் வியூஸ். இதில் பேக் வியூஸ். ஸோ அடுத்து இந்த இக்யூஷன் டிவிஆர் இருக்கு இல்லையா, மதர் போர்டு. இதில் வந்து என்னென்ன செக்கிங் பாயிண்ட் இருக்குது, பண்ணணும் அவசியமாக அப்படின்னு சொல்ல போகிறேன். இதில் 2 லெவலாக செக் பண்ணலாம். ஃபுல்லாக ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வோல்டேஜ் உள்ளே வராது. அப்போ ஃபுல் பவர் சர்க்யூட்டில் ஷார்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ தான் செக் பண்ணணும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒர்க்கிங்கு. நான் வந்து என்னென்ன வோல்டேஜ் வருதுன்னு சொல்லித்தரேன். இதில் வந்து மல்டிமீட்டரில் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் 20ல் செலக்ட் பண்ணிக்கணும். 20 வோல்ட்டில் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து 12 வோல்ட்டு 3 ஆம்ஸு நம்ம யூஸ் பண்ணுற அடாப்டர் வந்து மேக்ஸிமம் டிவியாக இருக்கலாம். 12 வோல்ட்டு 3 ஆம்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ப்ளக் பண்ணுறேன்.
ப்ளக் பண்ணிட்டு நான் இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணோன்னா இங்கே வந்து ரெட் லைட் எரியுதா? இந்த ரெட் லைட் வந்து நல்லா கேளுங்க. இந்த ரெட் லைட்டு எரிஞ்சு அணைஞ்சிச்சுன்னா இங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ரெட் லைட்டு பிளிங்க் ஆகக்கூடாது, எரிஞ்சு அணையக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கம்ப்ளைண்ட்டு என்னென்ன வரும் ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிவிஆர் வந்து ஹேங் ஆகுது சார் எனக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரீபூட் ஆகுதுன்னா, இந்த ஹேங்கிங் ரீபூட்டுங்கிறது இந்த ப்ராசஸ் செக்ஷன் தான் வரும் பாட்டு. பவர் ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. டிவிஆர் டிஸ்பிளே வந்து எனக்கு ஹேங் ஆகுது சார், ரீபூட் ஆகுது சார், லோக்கலில் நிற்கிதுன்னா ஃபர்ம்வேர் ஃபால்ட்டால் வரும். இது வந்து ரோம் ஃபால்ட்டால் வரும். இப்போ ப்ராசஸர் வந்து ஃபால்ட்டால் வரும். ப்ராசஸர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஃபிங்கரில் தொட்டு பார்க்கணும். டெம்பரேச்சர்ஸ் டூ மச்சாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ப்ராசஸரை வந்து அடி வாங்கின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ வந்து ஃபர்ம்வேர் அப்டேட்டிங் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, பிஃபோர் நீங்கள் என்ன பண்ணோம்னா க்ளீனிங் ப்ராசஸ் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னு விட்ருவாங்க. ஏன்னா டஸ்ட்டு ஃபங்கஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அந்த சிக்னல் இன்டர்ஃபேஸில் இருக்கும். இந்த இடத்துல காம்போசிட் விஎஸ் சிக்னல்லாம் வருது இல்லையா, அனலாக் சிக்னல்ஸ்லாம் வருது. இந்த ரிசீவர் வழியாக இங்கே வரும். இந்த இதில் வந்து அந்த ட்ராக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ்ஸு, டஸ்ட்டு, ரஸ்ட்டு இதெல்லாம் ஃபார்ம் ஆனிச்சுன்னா கூட இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் வந்து ஒரு ஐபி வாஷ் பண்ணி, அதாவது பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேட்ரியை எடுத்துடணும். கம்பல்சரி இந்த பேட்ரியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஐபி வாஷ் பண்ணி நல்ல ஒரு க்ளீனிங் ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், ரெடியாக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, எதுக்கு க்ளீன் பண்ண நல்லதாக இருக்குன்ட்டு விட்டுடுவாங்க. ஒரு இனிஷியல் சர்வீஸெலாம் நிறைய பேர் பண்ணணும். அதை பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அடுத்தது வந்து ப்ராசஸர் நார்மலாக இருக்குன்னா ஹீட்டு, ஸோ வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ம்வேர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ம்வேரை நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ட்ரைனிங்கில் வரும். உங்களுக்கு இந்த பவர் எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு, இல்லை பிளிங்க் ஆகுதுன்னாலும் பிரச்சனை இருக்குது. சரி, சம்டைம் வந்து ஒரு சில பவர் வந்து வராமல் இருந்துச்சுன்னா கூட வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன பார்க்கலாம், அது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க ஹார்ட் டிஸ்க் எடுக்க மாட்டேது சார். ஹார்ட் டிஸ்க் அந்த ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்குது, ஹார்ட் டிஸ்க் எடுக்க மாட்டேமா. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ராப் வந்து காமன். அதாவது உங்களுக்கு இந்த மெட்டல் பாயிண்ட் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அல்லது நான் வெளியில் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ரேமில் இன்சர்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் ப்ராப் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சர்ஃபேஸ் மவுண்ட் போர்டுலாம், இந்த பிசிபிலாம் ரொம்ப மெல்லிய போர்டு, காம்பவுண்டெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் பார்த்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ளை இன்புட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைட் எரிஞ்சால் ஓகே தான், எதாவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ 12 வோல்ட் வந்து பாருங்கள், 12 வோல்ட் சப்ளை உள்ளே வந்துச்சு. ஸோ 12 வோல்ட் வரல அப்படின்னா, இப்போ லைட் எரியலைன்னா நீங்கள் அடாப்டரையும் மாற்றி பாருங்கள். அடாப்டர் செக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 12 வோல்ட் உள்ளே வருதுன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் டு 5 வோல்ட் கன்வெர்ட்டர், பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு ஐசி இருக்கும். ஐசி இதை காட்டுறேன். அது இந்த இடத்துல இருக்குது. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பின்னில் இருக்குது இந்த ஐசி. இது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். இது வந்து 6 பின்னு கன்வெர்ட்டர் ஐசி. இது என்ன பண்ணால் இந்த 12 வோல்ட் வருது இல்லையா, அதை ரிசீவ் பண்ணி 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த கன்வெர்ட்டர் பக் கன்வெர்ட்டர். இது வந்து காயில் தான் அவுட்புட் பார்க்கணும். காயில் பக்கத்தில் எஸ்எம்டி கப்பாஸ் இருக்கும். நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு மல்டிமீட்டர் தெரியும். உங்களுக்கு மல்டிமீட்டரில் பார்த்துக்கலாம். இந்த 5 வோல்ட் 12 வோல்ட் உள்ளே வந்துச்சு இல்லையா, அடுத்து 5 வோல்ட் வரணும் இல்லையா, இந்த 5 வோல்ட்டும் செக் பண்ணுறேன். இந்த 5 வோல்ட் வந்து இந்த காயில் பக்கத்தில் ஒரு காயில் செக் பண்ணால் அந்த காயில் பக்கத்தில் கப்பாஸ் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இன்புட் இது காட்டுது, இது இன்புட்டை காட்டுது. அவுட்புட் வந்து இந்த பக்கம் இருக்கும் கப்பாசஸில். நான் மீட்டரோட டெஸ்ட் பாயிண்ட் வச்சுருக்கேன், ரெட் ப்ராப் வச்சுருக்கேன். மீட்டரில் வந்து எவ்வளோ காட்டுது,
5 வோல்ட் இருக்கா, அப்போனா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த 5 வோல்ட் வரலைன்னா டோட்டல் டிவிஆர் மதர் போர்டு வேலை செய்யாது. இந்த 5 வோல்ட் தான் மெயினு. ஓகே, அந்த 5 வோல்ட் ஐசி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதோ சர்க்யூட்டில் ஃபால்ட், அந்த ஐஸில் ஃபால்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக டோட்டல் சிஸ்டம் வேலை செய்யாது. 12 வோல்ட்டுக்கு அப்புறம் 5 வோல்ட் கன்வெர்ட்ரு. இந்த வோல்ட்டு தான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கும் போகும். இப்போ டிவிஆர் வேலை செய்யுது, பட் என்னென்னா எனக்கு டிஸ்பிளேலாம் கேமரா அவுட்புட்லாம் வந்துருச்சு, ஆனால் ஹார்ட் டிஸ்க் டேட் ஆகிறனா ஹார்ட் டிஸ்க் தான் ஃபால்ட் இருக்கும். இல்லை இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இது பவர் சப்ளை, இது கூட ஃபால்ட் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் பொறுத்தவரை இது வந்து பவர் கேபிள்மாங்க. இதில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இந்த போர்ட்டு லூஸாக இருக்கும், அந்த மாதிரி தான் இஷ்யூ. இல்லை மாற்றி பாருங்கள். ஏன்னா இதிலே பார்க்கலாம், அந்த இதில் வந்து 4 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஹார்ட் டிஸ்க் பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்லாம் 3.5 ஹார்ட் டிஸ்க், வந்து பிசியில் வர மாதிரி தான் இருக்கும். இது வந்து 12 வோல்ட்டும் 5 வோல்ட்டு போகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ வந்து 12 வோல்ட் பாரு வைக்கிற மாதிரி, அது 12 வோல்டேஜ். இது எல்லோ ஒயர் வச்சுருக்கேன், சொல்லியிருக்கேன். அது இவ்வளோ சரியாக போகலை, அறிய வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், டுவெல் வோல்ட்டு காட்டுதா, 12 வோல்ட் வந்துருச்சு. அடுத்தது வந்து இது 2 கிரவுண்டு, பிளாக் 2 கிரவுண்டு. இந்த ரெட் இருக்கு இல்லையா, இது வந்து 5 வோல்ட் வரும். ஸோ 5 வோல்ட்டுக்கு 4.2 வோல்ட் காட்டுறது, கொஞ்சம் ட்ராப்பிங் இருக்கும். அது வந்து எர்த்து கடைகளில் வரும் மாதிரி. இப்போ பாருங்கள், ஓகே இப்போ வச்சு பாருங்கள், 5 வோல்ட் வந்துச்சா. இப்போ ரெட்டுங்கிறது 5 வோல்டேஜ் இந்த போர்ட்ஸில். இது டேட்டாஸு, இது ரிமூவ் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இது ரிமூவ் பண்ணுறோம். இது வந்து கனெக்டர், இது வந்து பெரும்பாலும் இது டேமேஜ் ஆனால் மாற்றி விட்ருங்க. இப்போ பாருங்கள், இந்த பின்னு வந்து ரெட்டு 5 வோல்ட் இருக்கா, ஓகே 5 வோல்ட் வந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள் 12 வோல்ட் வந்துச்சு. அப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் இன்டர்ஃபேஸில் ஃபால்ட் இல்லை, ஹார்ட் டிஸ்கில் ஃபால்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் எடுக்கல, ரெக்கார்ட் ஆகலன்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி. ஹார்ட் டிஸ்க்கு சர்வீஸும் உண்டு, ஹார்ட் டிஸ்க்கு டெஸ்டிங் உண்டு, டயக்னோசிஸிங் டெஸ்டிங்கு அதெல்லாம் வந்து வரும், ட்ரைனிங்கில் வரும். ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்குவோம். ஓகே சார், நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் ஓகேவா. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ப்ராசஸருக்கு ஒரு சப்ளை போகலை அப்படின்னா கூட என்ன பண்ணுறோம். அடுத்து வந்து இந்த 5 வோல்ட்டு 3 வோல்ட்டை கன்வெர்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐசி இருப்பார். நெக்ஸ்ட்டு 3 வோல்ட்டை கன்வெர்ட் ஆகும். இந்த ஐசி பார்த்திங்கன்னா நான் வச்சுட்டேன், இந்த கெப்பாசிட்டியில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஜூம் பண்ணுற பாருங்கள், எங்கே வச்சுருக்கேன் தெரியுதா, இந்த கெப்பாசிட்டியில் வச்சுருக்கேன். இந்த மீட்டரை பார்த்திங்கன்னா, மீட்டரை நான் ஜூம்லெஸ் பண்ணுறேன். 3 வோல்ட் கட்டுதா, அந்த ஐசி. 5 வோல்ட்டு ஓகே, 3 வோல்ட்டு வரணுன்னாலும் டிஸ்பிளே வராது, டிவிஆர் இந்த ப்ராசஸர் வேலை செய்யாது. ஏன்னா நம்ம டிவிஆரில் பார்க்குற மெனு இருக்கு இல்லையா, மெனுக்கெலாம் வந்து எங்கே இருக்கும் சொன்னேன், ரோமில் இருக்கும். இதான் ரோமு, 6 பின் 8 பின்னு ரோம். அது ரோம் ஐஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு 3 வோல்ட்டு வரணும். இதே வோல்டேஜ் ப்ராசஸருக்கும் போகும். இப்போ ரோம் ஐசிக்கு 3 வோல்ட்டு போகணும் இல்லையா. நான் காட்டுறேன் பாருங்கள், ரோம் ஐசி இது நான் ஜூம் பண்ணுறேன். 8 பின் இருக்கா, பக்கத்தில் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த இதில் வந்து கொஞ்சம் இப்போ ஜூமிங்கில் இருக்கிறதுனால மல்டிமீட்டர் சரியாக தெரில, அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதில் செக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நோஸ் பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஐசியில் வந்து நோஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு சில டாட் இருக்கும். இந்த பக்கத்தில் வந்து போர்ட்லேயே வந்து ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க, தெரியுதா. இந்த ஏரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பின்னு நீங்கள் ஐசி மாற்றும் போது ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஏரோ பார்க்கணும். இது நோஸ் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பின். இது இந்த ஃபஸ்ட் பின்னுக்கு நேராக இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது லாஸ்ட் பின்னு 8வது பின்னு, அதில் தான் 3 வோல்ட் வரும். நான் 3 வோல்ட்டு வந்து நான் இந்த பின்னில் வைக்கிறேன். இந்த லாஸ்ட்டு பின்னு 8வது பின்னு, அதான் சப்ளை பின்னு இந்த ரோமில் 3 வோல்ட்டு. இப்போ இந்த மல்டிமீட்ரு நான் ஜூம்லெஸ் பண்ணுறப்ப இப்போ பாருங்கள் 3 வோல்ட் இருக்கா. இப்போ ரோமில் வந்து 3 வோல்ட் வந்துருச்சு. டிவிஆர் ரோமுக்கு 3 வோல்ட் வந்துருச்சு. ரோம் 3 வோல்ட் வரலன்னு வச்சிங்களேன், டிஸ்பிளே வர வாய்ப்பு கிடையாது. டிவிஆர் டிஸ்பிளே வருமா, சான்ஸே கிடையாது. என்ன காரணம்னா இந்த 3 வோல்ட் வந்தால் தானே உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டு இக்விஷன் ஒரு லோகோ வருதா, அப்புறம் வந்து டேட் டைம்லாம் கேட்கும், டேட்டு காட்டுது, பாஸ்வேர்டு கேட்குதா. அந்த மெனுலாம் எங்கே இருக்குது, அதெல்லாம் அந்த ரோமில் தான் இருக்கும், ஸ்டோரேஜ் இப்படிலாம் இருக்கும் இல்லையா. இது வந்து 32, இது பார்த்தீங்கன்னா 16 MB கொடுத்துருக்காங்க. 16 MB இருக்குது இதில். சிப்பில் வந்து 32 போட்டிருப்பாங்க, அது 16 MB. அது
ஓகே. இந்த சப்ளை வோல்ட் வரல அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் தான், இந்த ரெகுலேட்டரில் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ரேமு. இது ரேம். அது ரேமுக்கு வந்து ஒரு சப்ளை வரும். ஃபஸ்ட்டு 12 வோல்ட் வந்து 5ஆக மாறிச்சா, அப்புறம் 5 வந்து 3ஆக மாறிடுச்சு. அப்புறம் வந்து அந்த 3 வோல்ட்டுங்கிறது எங்கே போகுதுன்னா ரோமுக்கு போயிடுது. சிபிக்கும் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரேம். இது ரேம். இந்த ரேம் சிப் பார்த்திங்கன்னா டெம்பரரி ஸ்டோரேஜ்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஐசி வோல்ட் வச்சுருப்பான். இந்த ரேம் இன்டர்ஃபேஸில் இந்த சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்ட் வருது, இது பக்கத்தில் சின்ன சின்ன காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. நான் இதில் வைக்கிறேன். இந்த ரேம் பக்கத்தில் இது 1.5 வோல்ட் காட்டுது. எவ்வளோ இருக்குது ரேமோட வோல்ட் 1.5. நான் வந்து ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், எங்கே வச்சுருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சரியாக தெரில, இப்போ தெரியுதா? இந்த இடத்துல ஒரு சின்ன கெப்பாசிட்டர் இருக்கும், அதில் வச்சுருக்கேன். இந்த வோல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கே ஒரு வச்சுருக்கேன் பாருங்க கிட்ட. இது பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்டிஓ ரெகுலேட்டர் இருப்பாங்க, லோ ட்ராப் அவுட் ரெகுலேட்டரு. ஃபிக்ஸடு பாசிட்டிவ் ரெகுலேட்டர்பாங்க. அது சொல்லணும்னா அது 217 வோல்டேஜ் ரெகுலேட்டர். அது ஒரு ஐசி. இது என்ன பண்ணால் 3 லெக் இருக்கும். இது 1வது பின்னு, இது 2வது பின்னு, 3வது பின்னு. இந்த செகண்ட் பின்னும் இந்த ஹெட்டும் ஒரே பின்னாக இருக்கும். இந்த ஐசியில் என்ன பண்ணுவாங்க, இந்த 3வது பில்லில் வைக்கிற பாருங்கள். இந்த 3வது பில்லில் ஒரு வோல்ட்டு, இந்த 3வது பில்லில் ஒரு 5 வோல்ட் வந்துடும். மீட்டர் பாருங்கள், ஜூமில் இருக்குது. இப்போ ஜூம்லெஸ் பண்ணுறேன். மூணாவது பின்னில் ஒரு 3 வோல்ட் வந்துச்சு. இல்லை 3 வோல்ட் வந்திருக்கும், வருதா? இந்த சென்டர் பின் இருக்குல்ல, சென்டர் பின்னில் வச்சுருக்கேன். எவ்வளோ இருக்குது? 1.5 வருது அவுட்புட்டு. 3 வோல்ட் இன்புட்டு, 1.5 அவுட்புட்டு. இதான் வந்து லோ ட்ராப் அவுட் ரெகுலேட்டர், எல்டிஓ ரெகுலேட்டர். இது இந்த ரெகுலேட்டர் பேர் வந்து எல்டிஓ வந்து 217 சீரீஸில் வரும். 217 சீரீஸில் வருவது, சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் பின்னு கிரவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட் பின்னில் வைக்கிற பாருங்கள், 0 வோல்ட் காட்டும், காட்டும். இந்த ரெகுலேட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட டிஸ்பிளே வர போக வாய்ப்பு இருக்குது. ரேம் வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ். ஒரு ரோமில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ரோமில் இருக்கிற ஸ்டோரேஜு ரேமில் போய் லோட் ஆகும் ஃபஸ்ட்டு. ரோம் ரேம் இல்லாமல் ப்ராசஸர் வேலை செய்யாது. ஓகே. ஸோ ரோமில் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். ரோமில் உள்ளதை வந்து ப்ராசஸ் பண்ணாது. இது அந்த ப்ராசஸர் ரோமில் உள்ளதை ரேமில் போய் லோட் ஆகும். லோடான பிறகு தான் அப்போ தான் ப்ராசஸ் ஆகி வீடியோ அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ரோமு ரேமு ரெண்டுலேயும் பிரச்சனை இருந்தாலும் ஹேங் ஆகும், தவிர வந்து டிஸ்பிளே வராமல் போகும் வாய்ப்பு இருக்குது, சரியா? இப்போ சப்ளை வோல்ட்டு வந்து மெயினாக வேணும் இல்லையா? சப்ளை தானே இங்கே மெயினு. சப்ளை வோல்ட்டுங்கிறது அந்த வோல்டேஜ் தான் அந்த கரண்ட்டை வந்து கேரி பண்ணி கொண்டு போகும். வோல்டேஜுங்கிறது ஒரு கேரியரு. வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுவோம், கரண்ட்டை கொண்டு போகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட்டை கொண்டு போகிறது தான் வோல்டேஜ். வோல்டேஜ் இல்லைன்னா கரண்ட்டு இல்லை, 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1.5 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 1.5 வரல, 0.5ன்னு வந்துச்சுன்னா இந்த ரெகுலேட்டர் நீங்கள் மாற்றி பார்க்கலாம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், சரியா? அது மாதிரி 5 வோல்ட் வரலான்னா இந்த ரெகுலேட்டர்லாம் கரண்ட்லாம் மாற்றலாம். இதெல்லாம் வந்து கிடைக்குமானா கிடைக்கும். எப்படின்னா ஸ்க்ராப்பில் தான் முயற்சி பண்ணணும் மோஸ்ட்லி. நிறைய பேர் சர்வீஸ் சிப் லெவலில் இறங்கிட்டாலே அந்த சிப் லெவலுங்கிறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா டிமாண்டுகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? லேப்டாப் சிப் லெவல், செல்ஃபோன் சிப் லெவல், மதர் போர்டு, டிவி, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அது சார்ந்த எல்லாமே ஸ்க்ராப் இருந்தால் தான் சிப் லெவலில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். சிப் லெவல் அது வரை அது இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சு தான் கற்றுக்கணும். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க இல்லையா? ஏன் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா அவங்க நிறைய ஸ்க்ராப் வச்சுருப்பாங்க. ஸ்க்ராப்பில் தான் மோஸ்ட்லி எடுக்கணும். ஆன்லைன்லேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பழைய டிவிஆர் அந்த மாதிரி இருந்து எடுத்துக்கலாம். ரெகுலேட்டர்லாம் கடையில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து கடையில் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 5 வோல்ட்டு டு 3 வோல்ட்டுக்கு இது வந்து 3 to 1.5 ரெகுலேட்டர் கிடைக்கும். அது 3 வோல்ட் இன்னு 1.5 அவுட். அப்புறம் இந்த ரேமுக்கு வோல்டேஜ் ஓகேவா, ரோமுக்கு வோல்டேஜ் ஓகேவா, அப்புறம் வந்து 5 வோல்ட். அடுத்து வந்து ப்ராசஸருக்கு ஒரு வோல்ட் போகும். இந்த ப்ராசஸர் இருக்கு இல்லையா, 3 வோல்ட் ஒன்று, அப்புறம் 1.2 ஒன்று எடுத்துருப்பாங்க. அந்த ப்ராசஸர்ஸ்க்கு ஒரு 1 எடுத்துருப்பாங்க.
இந்த ப்ராசஸர் உள்ள 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலர்னால் உங்களுக்கு வந்து நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுறோம், இன்டர்ஃபேஸு கண்ட்ரோலர், அந்த இதுக்கெல்லாம் கீபோர்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக ஒன்று வச்சுருப்பாங்க. சில இதில் வந்து ரிமோட் இருக்கும். அதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு 3 வோல்ட் எடுத்திருப்பாங்க. ப்ளஸ் வந்து ப்ராசஸிங் மெயின் ப்ராசஸர் வந்து வீடியோ ப்ராசஸிங், அனலாக் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அது வீடியோவாக அவுட்புட்டாக இருக்குதுல்ல, அப்போ அதுக்கு வந்து 1.1 இருக்கணும். அதுக்கு வந்து இங்கே ஒரு ஐசி வச்சுருப்பாங்க. இந்த ஐசி பார்த்திங்கன்னா ப்ராசஸர் கன்வெர்ட்டர் அப்படிமா அது பேர், அல்லது சிபியூ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, நான் ஜூம் பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல ஒரு காயில் இருக்கா, அதில் கெப்பாசிட்டி போகிறது இந்த காயில் இதில் இந்த ஐசி இருக்கும் தெரியுதா. இது வந்து 6 பின் இருக்குது. இது வந்து என்ன ஆகுனா 12 வோல்ட் இன்புட் வருதுக்கு. இவ்வளோ 12 வோல்ட் இன்புட் வரும். வந்தோடனே வெளியில் எவ்வளோ வரும்னா ஒரு 1.2 வெளில வரும். அது எங்கன்னா அந்த காயில் தான் வரும் உங்களுக்கு. அந்த காயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. அதில் வச்சுருக்கேன். இப்போ ஜூம்லெஸ் பண்ணுறேன். மீட்டரை பாருங்கள். 1.2 வோல்ட் வந்துருச்சா. 1.2 வோல்ட் வந்துச்சுன்னா ப்ராசஸர் கன்வெர்ட்டர் ஓகே. 1.2ங்கிறது கோர் வோல்ட்டும்பாங்க. ப்ராசஸருங்கிறது கோர் இன்னொரு பேர். அந்த வோல்ட் வந்தால் தான் ப்ராசஸரே ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ வந்து இந்த வோல்டேஜ் வரலன்னா டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி டிஸ்பிளே நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். சரியா. அப்போ இந்த போர்டில் எல்லா வோல்ட்டும் வந்துருச்சு. எல்லா வோல்ட்டுமே வந்துருச்சு எல்லாமே. இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, மெயினாக வந்து ப்ராசஸர் சர்க்யூட் தான் மெயினாக பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த பேட்ரி. இந்த பேட்ரி பொறுத்தவரை ஆக்சுவலாக வந்து இதில் எப்பவுமே 3 வோல்ட் இருக்கணும். இது வந்து நீங்கள் ஆஃப்லேயே பார்க்கலாம். இப்போ டிவிஆர் தான் ஆஃப் பண்ணுறேன். இது வந்து ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் ஆயிடுச்சா. இதில் வந்து பேட்ரி மேலே நீங்கள் டெர்மினல் வச்சு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் இருக்கும். பேட்ரி 3 வோல்ட். 3 வோல்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து 2 வோல்ட் காட்டுது, 1.5 காட்டுதுன்னா ஸோ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அது வந்து இந்த பேட்ரி. ஸோ வந்து டே டைம் எரர் வரும், டேட் டைம் தப்பு, ராங்கு டே டைம் வரும். ஸோ டிவிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது, ரெக்கார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதனால் அது பிரச்சனை வரும், நெட்வொர்க் பிரச்சனை வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐசி இருக்குல்ல, இந்த ரிசீவரு, இதுக்கு ஒரு 3 வோல்ட் வரும். அப்புறம் 1.1 எடுத்துருப்பாங்க. அது எங்கே பார்க்குற பாருங்க. கடைசியாக வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த பவர் சர்க்யூட்டில் இது வந்து டெக் பாயிண்ட் ரிசீவர். இந்த ரிசீவர் அதாவது பிஎன்சிலேருந்து இந்த கேமராலேருந்து கேபிள் வழியாக வருது இல்லையா, அனலாக் சிக்னலில் அதை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் அனுப்புறது அந்த ஐசி வேலை. இதுக்கு வந்து ஒரு 1.2 வரும். அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 3 வோல்ட் ஒன்று, ஒரு 1.1 எடுத்துருப்பா. இங்கே ஒரு கன்வெர்ட் வச்சுருக்காங்க. நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். சரிதா. இது கன்வெர்ட்டர் 6 பின்னு கன்வெர்ட்டர். இது ஒரு பக்கத்தில் ஒரு காயில் இருக்கும். இதில் வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த காயிலுக்கு பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், ஒரு எஸ்எம்டி. அதில் நான் டச் பண்ணுற மீட்டரை. இது பார்த்திங்கன்னா இப்போ ஜூம்லெஸ் பண்ணுறேன். .2 இருக்குது. ஸோ 1.2 ப்ரெசென்ட். ஸோ இது வந்து 12 வோல்ட் இன்புட்டு, 1.2 அவுட். இது 1.2. நல்லா பாரு, 1.2. இது வந்து அவுட்புட். சப்ளை வோல்ட்டு வந்து 1.12 to 1.2. இந்த வோல்ட்டு இதுக்கு சப்ளை எடுத்துருப்பாங்க. ஓகே. இது ஒர்க் ஆகலைன்னா கூட டிவிஆர் ஆன் ஆகி டிஸ்பிளே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேமரா நாட் டிடெக்டட். கேமரா எதுவுமே டிடெக்ட் ஆகும் சார். கேமராலாம் செக் பண்ணிட்டேன், கேபிள் நல்லா இருக்குது, எந்த கேமராவுமே எடுக்கலை. ஸோ வந்து நோ சிக்னல்னு வருது. டிவிஆர் ஆன் ஆகி டிஸ்பிளேலாம் வந்துடும். டிஸ்பிளேயில் கேமரா வராது. ஓகேவா. அது வந்து இந்த ஐசிக்குன்னு ரிசீவர். இது ரிசீவர் வந்து கேமரா இன்டர்ஃபேஸ், இந்த பிஎன்சிலாம் சாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர இன்புட் வந்து வர வந்து சிக்னல்லாம் இது வந்து ரிசீவ் பண்ணி இதுக்கு அனுப்பும் ப்ராசஸருக்கு. இப்போ இதுக்கு ஒரு சப்ளை வந்து அதுக்கு ஒரு ரெகுலேட்டர் வச்சுருக்காங்க, அது கன்வெர்ட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காயிலெலாம் இருக்கும். இதில் நிறைய ஷார்ட்டுகளை ஏற்படுத்த உண்டு. ஷார்ட் ஏற்பட கூட டிவிஆர் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் பார்த்துக்கலாம். ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் டிப்ஸ் வந்து வீடியோவை பார்க்கலாம். ஸோ
வீடியோ வந்து எதுக்காகனா ஒரு ஹெல்பிங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி செக் பண்ணலாம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ரிப்பேரா ஸோ தூக்கி போட வேண்டாம், சர்வீஸ் பண்ணலாம். ஃபால்ட்டு ஃபைன் பண்ணணும், என்னால் பண்ண முடியாது சார் தூக்கி போட்டு வாங்கிக்கலாம் அது வேறு. பண்ணணும் சர்வீஸ் அதுதான் வந்து முழுமையான ஒரு சர்வீஸு. ஓகே, நம்ம மேக்ஸிமம் டோனிஸ் ட்ரைனிங்கில் எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங், போர்டு லெவல் தரோம், டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஃப்ரேம்லெஸ் டிஸ்பிளே ஓட்டுறது, தவிர போர்டு ரிப்பேர், பவர் சப்ளை ரிப்பேர், மதர் போர்டு ரிப்பேர், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், சைனா போர்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சொல்லித்தராங்க. இது ரெகுலர் அண்டு ஃபுல் ட்ராக் இருக்குது. தவிர வந்து லேப்டாப் சிப் லெவல் ட்ரைனிங், லேப்டாப் ஹார்ட்வேர் ட்ரைனிங், மொபைல் சிப் லெவல், மொபைல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், மதர் போர்டு சிப் லெவல் ட்ரைனிங், ஃபுல்லி ஸ்கீமேட்டிக் லெவல் நம்ம வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் லேப் ஒர்க்ஸ், ஸ்கீமேட்டிக்ஸ், ட்ரேசிங், செக் அவுட் பாயிண்ட்டு, தென் லேப் ஐசி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது, ஸோ ஐசிஸ் ஃபால்ட்டி சிப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது, காம்போனன்ட் டெஸ்டிங்கு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். தென் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் வித் சிசிடிவி டிவைஸ் சர்வீஸ் ரிப்பேர் அண்டு மெயின்டெனன்ஸ். ஸோ ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் பேட்ச் அட்மிஷன் எனி டைம் ஓப்பன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.